அறிக்கை சம்பந்தமா உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கு? அறிக்கை படிச்சிட்டீங்களா? பர்சனல் மேட்டர்ன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற பெண்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற பெண்கள் எப்படியா பண்ற பெண்கள் எனக்கு தெரியல. நம்ம கலாச்சார சீர்கேடா நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு விவாகரத்துங்கிறது எல்லார் வீட்லயும் இருக்குங்க. விவாகரத்து பண்ணாத ஏதாவது ஒரு குடும்பத்துல விவாகரத்து நடக்காம இருக்கான்னா இன்னைக்கு இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு விவாகரத்துங்கிறது பெருகி இருக்கு. அது ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயம். இன்னைக்கு ஒரு திருமண வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல அப்படின்னா விவாகரத்து செஞ்சுட்டு இன்னொரு மன வாழ்க்கைக்கு ரெடி ஆகுதுங்கிறத யாருமே இன்னைக்கு தப்பா பாக்கல. எல்லாம் பழைய காலத்துல இல்ல விவாகரத்தா ஐயோ தப்பான வார்த்தை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு யாரும் இல்ல. எல்லாரும் ஏத்துக்கிட்டோம். ஆமா இருக்கு. இன்னைக்கு 2 பேருக்குள்ள மனக்கசப்பு அப்படின்னு சொன்னா விவாகரத்து பண்ணிக்கிறது நல்ல ஒரு முடிவாதான் எடுக்கிறோம். ஏன்னா அவங்கவுங்களுக்கும் சில விருப்பு வெறுப்புகள் இருக்கும். அது பிடிச்சு ஒத்து வரல அப்படின்ற பட்சத்துல விவாகரத்து செஞ்சுக்கலாம். அந்த விவாகரத்து பண்ணதோட இல்லாம அவங்களுக்கு வேற ஒரு பெண்ணை பிடிச்சிருக்கு, நாம இன்னொரு தடவை திருமண வாழ்க்கைக்குள்ள போகணும்னு நினைக்கிறோம்னாலும் அதுக்கு அவங்களுக்கு முழு ரைட்ஸ் இருக்கு. அதையும் இன்னைக்கு நம்ம நாட்டுல யாரும் தப்பா பாக்குறது இல்ல. 2வது திருமணமா ஐயோ இதெல்லாம் தப்பு அப்படிலாம் யாரும் கேட்கறது கிடையாது. பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்ல இருந்து எல்லாருமே 2வது திருமணம் பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க. நல்ல ஹாப்பி லைஃப் வாழ்றவங்க இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் அவர் விவாகரத்து பண்ணாலும் அது தப்பு இல்ல. அவருக்கு அது டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணாலும் அதை யாரும் கேள்வி கேட்க போறது இல்ல. அவர் மனைவி விவாகரத்து வேணும்னு மட்டும் கேட்கல, அவர் வீட்டுல வாழ்றதுக்கு இடம் வேணும்னு கேக்குறாங்க. அந்த வீட்டுல வாழ்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா, எனக்கு வீடு இல்லாம தவிக்கிறேன்னு ஒரு பெண் அவரோட மனைவி சொல்றாங்க. அதுக்கு என்ன பதில் இருக்கு? அவரோட பிள்ளைகள் வெளியே ஹாஸ்டல்லயும் தனியா வீடு எடுத்தும் இருக்காங்க. இது சரியான ஒரு குடும்ப வாழ்க்கையான அமைப்பு இல்ல. இது போய் நம்ம எதுக்கு கமெண்ட் பண்ணிட்டு எல்லார் வீட்லயும் 1000 பிரச்சனை இருக்கும், இது எதுக்கு நம்ம கேட்டுட்டு? அப்படிதான் நானும் இருந்தேன், அப்படிதான் நானும் இருக்க விரும்புறேன். ஆனா இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஒரு பொது வெளியில த்ரிஷா அவர்களை கூட்டிட்டு வந்தது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா போன வாரம் வரைக்கும் த்ரிஷா அவர்களை பத்தி த்ரிஷா வீட்ல இருந்து விஜய் வெளியில வரட்டும் முதல்ல இருந்து நயனா நாகேந்திரன் அவர்கள் பாஜக மாநில தலைவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு நானே கண்டனம் தெரிவிச்சு பேசியிருக்கேன். உங்களுக்கே தெரியும். எப்படி அப்படி பொது வெளியில ஒரு நடிகையோட பேரை குறிப்பிடுவீங்க? எப்படி ஒரு நடிகைனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா போச்சு? ஆனா நானே கேட்டிருக்கேன். எல்லாரும் அப்படிதான் கேட்போம். அது எப்படி அவர் அப்படி சொல்லுவாரு? ஏன் விஜய் அவர்களை பத்தி இப்படி சொல்லணும்? அவதூறு. ஒரு நடிகையோட பேரை இப்படி சொல்லிடலாமா ஈஸியா அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டதுதான். ஓகே, அவரே மன்னிப்பு கூட கேட்டுட்டாரு. அண்ட் அவங்க விஜய் அவர்களோட ஒய்ஃப் சங்கீதா கூட ஒரு நடிகையோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு, தேவைப்பட்டால்தான் அந்த நடிகையோட பேரை சொல்லுவேன் அவங்க ரொம்ப கண்ணியமா ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. இவ்வளவு பேரும் இவ்வளவு கண்ணியமா நடந்துட்டு இருக்கும்போது மேடை ஏறி மகளிர் தினத்தன்னைக்கு இவ்வளவு பெண்ணியம் பேசி கண்ணியம் இல்லாம ஒரு 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 கல்யாணத்துக்கு த்ரிஷாவே கூட்டிட்டு வராருன்னு சொன்னா நாளை இன்னைக்கு சமுதாயம் எப்படி பார்க்கும்? இது ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கான விஷயம் கிடையாது. அவர் ஒரு சின்ன பையன் 18 வயசு குமரன் ஒரு 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 நடிகை கூட்டிட்டு வர்றாரு, ட்வின்னிங் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னு சொன்னா அது யாரும் சின்ன பசங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க அப்படின்ற ஒரு இதுல பாப்பாங்க. he is going to become a leader. நாளைக்கு ஒரு சிஎம் ஆகணும்ன்ற ஒரு கனவோட இருக்காரு. மக்கள் அவ்வளவு கனவோட இருக்காங்க அவரை சிஎம் ஆக்கணும்னு. அப்படி ஒரு எண்ணத்துல எல்லாரும் பார்த்து உங்களுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க அவ்வளவு பேரு. நீங்க உள்ள இருந்து பார்க்க உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் எவ்வளவு உழைப்பு போட்டுட்டு இருக்காங்கன்னு. ஒண்ணும் இல்ல, ஒரு நாளைக்கு உங்க ஆபீஸ்க்கு போறதுக்கு ஒரு பெண் நிர்வாகியா எனக்கே எவ்வளவு டைம் ஆகும். இங்க இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் அங்க போய் பார்த்து ஒரு மீட்டிங் போகணும்னா கூட எங்களுக்கு அவ்வளவு டைம் ஆகும். கட்சியிலயோ எதுலயோ யாரும் எதுக்கும் பே பண்றது கிடையாது. உங்களுக்காக எங்க டைமை செலவு பண்ணி எங்க பணத்தை செலவு பண்ணி எல்லாரும் உங்களுக்காக அவ்வளவு ரிஸ்க் எடுத்து அவ்வளவு வேலை பாக்குறோம்னா அதை கொஞ்சமாவது மதிக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுத்து உங்களுக்கு நாங்க எல்லா பிரச்சனையிலயும் முட்டு கொடுக்குறோம். ஒவ்வொரு பிரச்சனையிலயும் நிறைய தப்பு இருக்கு, எல்லா பிரச்சனையிலயும் முட்டு கொடுக்குறோம்ல. எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் உங்களுக்காக தூக்கி வச்சு பேசுறானுங்க. அந்த டிவிகே ஃபேன்ஸ், வாரியர்ஸ், வாட் எவர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. கரூர் விஷயத்துல இருந்து எல்லா விஷயத்துலயுமே எங்க அண்ணா பண்ணா சரியாதான் இருக்கும். இல்ல அண்ணா இப்படி அதனாலதான் இதாயிடுச்சு. இப்படி ஜனநாயகன் படம் ரிலீஸ், இந்த மாதிரி அலையன்ஸ் விஷயம் எதுவா இருந்தாலும் மக்கள் நாங்க நிக்கிறோம் உங்க கூட சப்போர்ட் பண்ணி நிக்கிறாங்க. அவ்வளவு இளைஞர்கள், பெண்கள், தலைவர் வரணும், எங்களுக்கு விஜய் வரணும், மாற்றம் வேணும்னு கேக்குறாங்க. அப்போ அந்த மாற்றம் கொடுக்கிற விஜய் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாருன்றது ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்குங்க. பொதுவா ஒருத்தவங்க ஒரு கட்சியில இருந்து கட்சி போறாங்கன்னா அந்த கட்சியில இருந்ததுக்கான தலையத்தை ஃபுல்லாவே வச்சிருவாங்க. உதாரணத்துக்கு ஓபிஎஸ் போறாரு, அவங்க வீட்டுல இருந்த ரெட்டெல்லாம் எடுத்துட்டாரு, அம்மா போட்டா அவங்க எல்லாமே எடுத்துட்டாங்க.
ஆனா நீங்க இன்னமும் அமித்ஷா கூட ஒரு போட்டோ வச்சிருக்கீங்க. பிஜேபி ஸ்லீப்பர் செல். என் வீட்டுல இருக்க போட்டோஸ் எல்லாம் எதையுமே நான் மாத்தலங்க. ஸ்லீப்பர் செல்ன்ற மாதிரி எனக்கு கேள்வி வருது, அதை கேட்கறேன். நீங்க ஸ்லீப்பர் செல்லுன்னு நினைச்சா நினைச்சுக்கோங்க. எனக்கு அது தாய் கட்சி. நான் அதுக்காக எல்லாத்தையும் அழிச்சு நான் ஒண்ணும் பொது வெளியில வச்சுக்கலாம். என் வீட்டுல என் ரூம்ல வந்து நீங்க எடுக்கிறீங்க. நான் வந்து பொது வெளியில வீட்டு கேட்ல வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா அது பொதுவே வீட்டு கேட்ல ஒரு போர்டு இருந்தது. அது இருக்கான்னு பாருங்க போய். அது இருக்காது. வீட்டுக்குள்ள நான் வந்து இதெல்லாம் பண்ண விஷயங்கள் எல்லாம் மாத்தி வைக்கிறது, போட்டோஸ் எல்லாத்தையும் மாத்தி வைக்கிற அளவுக்கு எனக்கு அது பெரிய அந்த அளவுக்கு இதை வச்சிருக்கனாலும் நான் ஸ்லீப்பர் செல் ஆயிடுவேன்னா ஆயிட்டு போறேன். அதை பத்தி ஐ டோன்ட் பாதர். மனைவி பிரச்சனையே கண்டுகொள்ளாம இருக்கக்கூடிய நாளைக்கு தமிழ்நாட்டு பெண்களை பிரச்சனை ஏற்பட்டா கண்டுகொள்வாங்க. இதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதனாலதான் அது ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன் நான். இன்னைக்கு தன் மனைவி 25 வருஷம் வாழ்ந்து 2 பெண் பிள்ளைகளை பெற்ற மனைவிக்கே வந்து பாக்குறதுக்கு அனுமதி இல்ல. இன்னொரு நபர் அங்க நடுவுல நிக்கிறாரு, பார்க்க அனுமதிக்க முடியாது அப்படின்னு. அவங்க அம்மா அப்பா போய் பார்க்க முடியல, நடுவுல ஒரு நபர் நிக்கிறாரு. அந்த நபர் பேரை நான் தேவைப்பட்டா சொல்லுவேன். நடுவுல ஒரு நபர் நிக்கிறாரு, பார்க்க கூடாது அப்படின்னு. அப்போ விஜய் என்னவா இருக்காரு? விஜய் நீங்க யாரு? ஏன் உங்களுக்கு இவ்வளவு போர்வை? எதுக்காக இவ்வளவு இவ்வளவு ஒரு தடை, இவ்வளவு பேரியர்ஸ்? பாடி கார்ட்ஸ் உங்களோட செக்யூரிட்டிக்கு, பட் பாடி கார்ட்ஸ் மீறி இவ்வளவு பேரியர்ஸ் வச்சிருக்கீங்களே, உங்ககிட்ட யாரும் வர விடாம. எதுக்காக இதெல்லாம்? ஓகே, இது வந்து பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வச்சுப்பாங்க, கிட்ட யாரும் இது பண்ண விடாம மேனேஜர் இருப்பாங்க, பிஆர் இருப்பாங்க, இவங்க மாதிரி இவங்கதான் அப்படின்னு இருக்கும். பட் ஃபேமிலி கூட க்ளோஸா இருப்பாங்க. ஃபேமிலி க்ளோஸா தான் இருக்கும். நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க. வெளியே வர்றதுக்கு அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அவரே வெளியே வந்தா இன்னைக்கு வரைக்கும் நீங்க எல்லாரும் போறீங்க, எல்லாரும் கார்ல விண்டோ இறக்கி எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு போறாரா இல்லையா? அதாங்க சூப்பர் ஸ்டார். அதாங்க ஒரு நடிகன் கிட்ட வந்து மக்கள் வேற எதுவுமே எதிர்பார்க்கல. நீங்க வந்து உங்க சொத்து பணத்தெல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டு போங்கன்னு கேட்கல மக்கள். உங்க மேல ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸா ஒரு ஃபேண்டம் இருக்கு அப்படின்னா எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு அந்த அந்த ஹீரோ வந்து கையாட்டிட்டு போயிட்டாலோ அது வந்து அன்னைக்கு வந்து அந்த டே ஃபுல்லா உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். நம்ம பார்த்து ரசிச்ச ஒருத்தர் நம்மளோட ஹீரோ சார் நம்மளுக்கு கையாடிட்டு போயிட்டாருன்னா அதை கூட நீங்க செய்ய மாட்டீங்க. அந்த விண்டோவை இறக்க மாட்டீங்க. ஏன்? அதுக்குள்ள என்ன இருக்கு? எதுக்காக இந்த மர்ம வாழ்க்கை? எதுக்காக இந்த போர்வை? இதுதான் என்னோட கேள்வி. தேர்தல் நெருங்கி வர நேரத்துல என்னுடைய தனிப்பட்ட விஷயத்த நான் பாத்துக்கிறேன், நீங்க கட்சியில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க விஜய் பேசுறாரு. அது நிறைய டைவர்ஸ் நடக்குது. ஆனா விஜய் மட்டும் ஏன் கான்ட்ரவர்சி ஆகுறாரு அப்படிங்கிறது புரியல. என்னோட தனிப்பட்ட விஷயத்த நான் பாத்துக்கிறேன், தொண்டர்கள் நிர்வாகிகள் நீங்க கட்சி விஷயத்துல பாருங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க. என்னோட விஷயத்த நான் பாத்துக்கிறேன், அது ஒருத்தர் விஜய் பேசியிருக்காரு. டைவர்ஸ் நிறைய நடக்குது. ஆனா விஜய் நடக்கும்போது மட்டும் ஏன் அது கான்ட்ரவர்சியா மாறுதுன்னு நினைக்கிறேன். அததான் நான் சொல்றேன். டைவர்ஸ்ங்கிறது பெரிய ஆட்கள்ல இருந்து சின்ன ஆட்கள் வரைக்கும் எல்லாருக்கும் நடக்குதுதான். எல்லா இடத்துலயும் என்ன நடக்கும்னா மனைவியோட வாழ்வாங்க, நடிகை போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டுல பல வருஷங்களா பாத்துட்டு இருக்கோம். நடிகை தான் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த லீடரை வந்து அங்க கூப்பிட்டாங்க இங்க கூப்பிட்டாங்க, பஞ்சாயத்து இன்னைக்கு கோர்ட்ல கேஸ், இதெல்லாம் நடக்கும், பாத்துருக்கோம். பட் ஆனா மனைவியே போய் கோர்ட்ல கேஸ் கொடுத்து எனக்கு வாழ்க்கை இல்ல, எனக்கு வீடு இல்ல, எனக்கு சரியான வருமானத்துக்கான இது கொடுக்கல, அவரு என்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்றது இதுவே ஒரு முதல் முறை லீடர் மேல கொடுக்குற கம்ப்ளைண்ட் இல்லையா? இதுக்கு முன்னாடி யாராவது லீடர் மேல எந்த மனைவியாவது கொடுத்துருக்காங்களா? 2 மனைவி 3 மனைவி கூட வச்சுக்கிட்டவங்க எல்லாம் இருக்காங்க, நம்ம பாத்திருக்கோம் லீடர்ஸ். பட் சுமூகமா தானே 3 மனைவியோட கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு மனைவியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா இது என்ன மாதிரியான ஒரு விஷயம்? கண்டிப்பா அது அவங்க 2 பேருக்குள்ள உள்ள ஒரு விஷயம் தான். அது ஏன் பொது வெளிக்கு வந்து இன்னைக்கு இவ்வளவு பேர் டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா இது ரொம்ப ஒரு ஒஸ்டான ஒரு விஷயம். அடுத்தவங்களோட பர்சனல் லைஃப் வந்து நம்ம பப்ளிக் லைஃப்ல வந்துட்டு பேசுறது. பட் பப்ளிக்கா நீங்க த்ரிஷாவை வெளியே கூட்டிட்டு வந்தனாலதான் பேசுறோம். உங்களை ஒரு லீடரா மதிச்சு நாளைய சமுதாயத்தை வழி நடத்துவீங்கன்னு நம்பி நிச்சயமா நிச்சயமா ஒரு நடிகையோட தொடர்பு இருக்குன்னு மனைவி கேஸ் கொடுத்திருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க பேரை குறிப்பிடல, அவங்களாவது நாகரிகமா பேரை குறிப்பிடல, நீங்க பேரை ஆளையே கூட்டிட்டு வந்து காட்டுறீங்க. நிச்சயமா நிச்சயமா அதுக்காக தான் பண்ணிருக்காங்க. ஒரு பெண்ணை மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும்ன்றதுக்காக தானே ஒரு மனைவி நீ வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கும் போது நட்பா கூட இருக்கலாமே. நீங்க எல்லாரும் நல்லா கேட்டீங்க, நட்பா கூட இருக்கலாமே. உண்மையான நட்பு. இப்ப எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த நண்பன் வந்து தப்பா நம்மள நினைக்கிறாங்க நம்மளோட மனைவி அப்படின்னு சொன்னா ஒரு வழியில நம்ம 2 பேரும் ஒரு கல்யாணம் வருது வாயம் போயிட்டு வருவோம், நம்ம நண்பனோட போக மாட்டோம். உண்மையான நட்பா இருந்தா வேணா உன் வீட்லயே 1000 பிரச்சனை இருக்கு, எதுக்கு நீ தனியா வாப்பா நான் தனியா வரேன் அப்படி சொல்றதுதானே மரியாதை. ஒரு பெண்ணுக்கு அழகு அதுதானே. ஒரு நல்ல குடும்பம், நம்ம நண்பனோட குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைச்சா அந்த பெண்ணோட மனப்பக்குவம் அப்படித்தானே இருக்கணும். கொள்கை தலைவர்களை வேலுநாச்சியார் அங்காளம்மை போன்றவர்கள் கொள்கை தலைவர்களா வச்சிருக்காரு. அது பிரகாரம் விஜய் செயல்படுறாருன்னு நினைக்கிறீங்களா?
அது பிரகாரம் செயல்படலன்றனாலதான் நான் இவ்வளவு தூரம் பேசுறேன். நைனா சார் வந்து திசை வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. நேற்று பார்த்திபன் சாருக்கு திசை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்படி நடிகை விஜய் வைப்பு திசை தான் பேசுனாங்கன்னா திசை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல. நம்மளாம் யூகிச்சத்தின் அடிப்படையில் நம்மளே அதை பத்தி பேசணும். இப்ப யாரு நம்ம எல்லாம் யூகிச்சு திருச்சான்னு கொண்டு வரலங்க. இப்ப நம்ம எல்லாம் ஏன் இந்த பேரை நம்ம ஓப்பனா சொல்றோம்னா அவங்கதான் கூட வராங்க. கூட வந்ததுனால நம்ம எப்படி கூட வந்தனால தானே சொல்ல முடியும். மனைவி குறிப்பிட்டது வரும்போது நம்ம அதை பத்தி பேசுவோமா அப்படின்னு. சரி, ஓகே. நாளைக்கு இன்னொரு கல்யாணத்துல இன்னொரு நடிகை கூட்டு வர நம்ம இந்த நடிகை தான் அப்படின்னு நம்ம டிஃபெண்ட் பண்ணவோ ப்ரூஃப் பண்ணவோ நமக்கு வேலை இல்ல. புரியுதா? அவர் ஒரு லீடர், நீங்க ஒரு லீடர். நீங்க ஒரு லீடர். உங்க மனைவி உங்க மேல இவ்வளவு அக்யூசேஷன்ஸ் வச்சு மக்கள் என்னடா நம்ம லீடர் மேல இவ்வளவு சொல்றாங்க, நம்ம அண்ணன் நல்லவருடா, நம்ம அண்ணன் மேல இப்படி பழி போடுறாங்கன்னு எல்லா பசங்க பாத்துட்டு இருக்காங்க உங்களை. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ட்வின்னிங் பண்ணி ஜாலியா கப்பலா வர்றீங்க. ஓ அண்ணன் ஜாலியா இருக்காரா அப்படின்னு ஏத்துக்குமா? அண்ணன் கோவா ட்ரிப் போறாரு, ஓகே, அதை பத்தி கேள்வி கேட்க கூடாது, யாரும் பேசாதீங்க, அண்ணன் ஜாலியா இருக்காரு. இங்க பிரச்சனை பயங்கரமா போய்கிட்டு இருக்கிறா, அண்ணன் இப்ப இந்த ஊர் ட்ரிப் போயிருக்காரா, அண்ணன் ஜாலியா இருக்காரா, இப்படி எடுத்துப்போமா? தமிழக மக்களுக்கு நாளைய இளைஞர்களுக்கு அது நல்ல எடுத்துக்காட்டா? 1000 பிரச்சனை போயிட்டு இருக்கு. இங்க சிபிஐ என்கொயரி போயிட்டு இருக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆகல. நீங்க ட்ரிப்பா போயிட்டு வந்ததெல்லாம் டிக்கெட் மறுக்கொண்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு காட்டினாங்க. அதெல்லாம் வெளியே வந்துச்சா? அதெல்லாம் கேள்வி கேட்டமா யாராவது? அதெல்லாம் கேள்வி கேட்டமா? ஓகே, நோ பர்சனல், ஓகே, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். கட்சி செயல்பாடு ஓடுதா அவ்வளவுதான் நமக்கு. பட் அதெல்லாம் யாரும் பேசல. அன்னைக்கெல்லாம் எதுவும் டிபேட் ஆகல. என்னைக்கு உங்களை நம்பி இத்தனை மக்கள் வந்துட்டு இருக்கோம், பெண்கள் எல்லாம் உங்க மேல உயிரை வச்சிருக்கோம், அண்ணன் எங்க அப்பா என் பிள்ளைகளுக்கு மாமா அப்படின்னு பேசி உயிரை கொடுத்து உங்களுக்காக பாத்துட்டு இருக்கோம். நாளைய சமுதாயம் உங்களை சிஎம்மா உட்கார வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். கூல ஒரு நடிகை கூட்டிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு? விஜய் கட்சி டிவிக்கு ஆரம்பிச்சார். சோசியல் மீடியாவில் வந்து பாத்தீங்கன்னா விஜய் கீர்த்தி சுரேஷன் இப்ப சம்பவம் நடந்தது ஒத்துப்போது நீங்க நினைக்கிறீங்களா? நான் அவ்வளவு எல்லாம் யோசிக்கலங்க. இந்த சம்பவத்துக்கு யோசிக்க உடனே வந்து இதுக்கு அப்ரிவேஷன் என்னவா இருக்கும், இந்த நடிகை சொன்ன நடிகைகள் அப்படி கேவலப்படுத்துறதும் நான் விரும்ப மாட்டேன். இந்த நடிகையோட பேரை ஏன் சொல்றோம்னா அவங்கதான் கூட வர்றாங்க. இவ்வளவு பெரிய விஷயம், அவர் அவ்வளவு பெரிய லீடர், தமிழ்நாடே கொதிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் அவர் மனைவி கொடுத்திருக்காங்கன்னு இவ்வளவு கொதிச்சிட்டு இருக்கும் போது அந்த அம்மாக்கு தெரியாதா? இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, இவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியாதா அந்த அம்மாக்கு? சோ அப்ப தெரிஞ்சே பண்றாங்கன்னா அங்க என்னவோ ஒண்ணு அவங்களுக்கு வந்து அவங்க விஜய் மனைவியை வெறுப்பேத்தணும்னு பண்றாங்க. இதுக்கு விஜய் உடந்தையா? ஒரு பெண்ணுக்கு பெண் பண்ணலாங்க, அதுவே அசிங்கம். பட் கணவனே வந்து வெறுப்பேத்தணும்னு பண்றது வந்து இந்த ஜெயம் ரவி பண்ணி ஆரம்பிச்சு விட்ட விஷயம். இதெல்லாம் அவர் தான் ஆரம்பிச்சு விட்டாரு. மகளிர் தினத்தன்னைக்கு அதாங்க மகளிர் ஏன் சொல்றாங்கன்னு தான் நான் கேக்குறேன். நீங்க அவங்கள கேட்கணும் இந்த கேள்விய. ஏன் சொல்லலன்னு என்ன கேக்குறீங்கல்ல? எனக்கு பிடிக்கலங்க. என் வீட்டுல ஒருத்தர் அப்படி வந்தா, என் தம்பியோ என் தங்கச்சியோ, என் வீட்டுல ஒருத்தர் வந்து இன்னொரு கல்யாணம் ஆன பொண்டாட்டி விட்டுட்டு இன்னொருத்தனை கூட்டு வந்தா என்னடா வேணும் உனக்கு, என் வீட்டுல வராதுன்னு நாங்க சொல்லுவோம். என் வீட்டுல ஒரு விசேஷம்னா இப்படி எல்லாம் கூட்டு வந்து நிக்காத, எங்களுக்கு அசிங்கம்னு நாங்க சொல்லுவோம். அந்த வீட்டு பெண்கள் அந்த மனப்பக்குவத்துல இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. சோ அவங்க ஏத்துக்கிட்ட பெண்களை நீங்க போய் இங்க எல்லாம் கை தட்டினீங்களே, உங்க அண்ணனுக்கா கை தட்டினீங்களே, அப்ப உங்க வீட்டுல ஒருத்தர் வந்தா ஏத்துப்பீங்களா அப்படின்றத அந்த பெண்கள் கிட்ட கேட்கணும், என்கிட்ட கேட்க கூடாது அந்த கேள்வி. எல்லாத்துக்குமே திமுக தான் இருக்குதுன்னு சொன்னா என்னங்க? அடுத்த ஒருத்தர் மனைவியை இயக்குறது வந்து இன்னொரு கட்சின்னு சொன்னா இதை விட அசிங்கம் வேற ஏதாவது இருக்கா? ஏன் அப்படி அசிங்கப்படுத்துறீங்க? அவங்க சங்கீதா ரொம்ப டிக்னிஃபைடா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ், அவங்களோட பர்சனல் குமுறல்களை கோர்ட்ல வச்சிருக்காங்க நியாயமா. அதுல கூட அவங்க பேரை சொல்லல. அவங்கள போட்டு பகிரங்கமா இப்படி வந்து எல்லா மீடியாஸ்லயும் இதுலயும் வந்து போட்டு கிழிக்கிறீங்க. டிவிக்கேலயே வந்துட்டு எல்லாம் அந்த வல்கர் வாரியர்ஸ் வந்து ரொம்ப வெறித்தனமா சங்கீதாவே தப்பா பேசுறாங்க. இத கூட கண்டிக்க மாட்டாரு. சோ அப்ப யாருக்காக தான் நிக்க போறாரு? அவர் எந்த பெண்ணுக்காக நிக்க போறாரு? இந்த காலகட்டத்தில் கூட தலைவர் கூட ஒரு திருமண விழாக்கள் சார்ந்த ஒரு திருமண விழாக்கு ஒன்னா போகும்போது கூட அவங்க வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாங்க அப்படிங்கறத எப்படி ஒரு பெண்ணா எப்படி அதை எடுத்துக்கலாம் பார்க்கலாம். அவ்வளவு கான்ட்ரவர்சி போகும்போது அப்படி அவங்களே அதை வெளிப்படையா பண்ணும்போது அப்படி இல்லைன்னு கூட எடுத்துக்கலாங்க. எப்படி எடுத்துக்கலாம்? அப்படி அதை வந்து கான்ட்ரவர்சி போகும்போது அதாவது திரைத்துறை சார்ந்தவர் இது ஒரே ஒரு விஷயம் கிடையாது. இது ஒரு விஷயம் கிடையாது இல்ல, இதுக்கு முன்னாடியும் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா? பல தடவை ஒன்னா பிளைட்ல போனது, பல தடவை ஒன்னா வந்தது. அண்ட் இன்னொன்னு ஒய்ஃப் டிஃபெண்ட் பண்ணி ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க. அந்த கொடுத்துட்டு இருக்க அதே வாரத்திலேயே ஒண்ணு நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னா அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையே அவங்க ரூம்குள்ள இருக்க வரைக்கும் தான். என்னைக்கு அவங்க கோர்ட்டை நோக்கி வந்துட்டாங்களோ அன்னைக்கு அது தனிப்பட்ட வாழ்க்கையா வராது. அண்ட் இன்னொன்னு, தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தா அவர் ரூம்குள்ள வச்சிருக்கணும்.
அவர் என்னைக்கு பொது வழியில கூட்டிட்டு வர ஆரம்பிச்சிட்டாரோ அப்ப வந்து என்னோட லீடரை நான் கேள்வி கேட்பேன். எனக்கு லீடர் இப்படி இருக்கக்கூடாது, ஒழுக்கமா இருக்கணும். என்னோட லீடர் ஒரு பெண்ணோட வாழ்றாருன்னா அந்த பெண்ணை காப்பாத்துறாரான்னு நான் பாப்பேன். என் லீடர் வந்து என் பெண்ணை அவரோட மனைவியவே காப்பாத்தல அப்படின்ற பட்சத்துல எப்படி நீங்க எங்களை காப்பாத்துவீங்க? உன் கட்சி நிர்வாகி கார்ல வந்து விழுந்தாலே அவளை காப்பாத்துனீங்களா? விஷம் குடிச்சு கிடந்தாலே அவளை போய் பாத்தீங்களா? இல்ல இன்னைக்கு வரைக்கும் போய் பாத்தீங்களா? யாராவது தலைவர் போய் பார்க்க வேணாம், நிர்வாகி யாராவது போய் சந்திச்சீங்களா? ஒரு பெண்ணுக்கு நிர்வாகிக்கு ஒண்ணுனாலும் நீங்க கேட்க மாட்டீங்க, கட்டின மனைவிக்கு ஒண்ணுனாலும் கேட்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே அப்படியே ஐயோ எது பண்ணாலும் நீங்க நியாயம், கை தட்டுற பெண்கள்லாம் ஆதரிக்கிறாங்க, அதனால வந்து இதை எல்லா பெண்களும் ஆதரிக்கிறாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. எந்த பெண்ணும் ஆதரிக்க மாட்டாங்க. கூட்டம் கூட்டா எல்லாரும் வருவாங்க. கூட்டம் வர்றதை பார்த்து வந்து நம்ம வந்து இது எல்லாம் ஆதரிக்கிற கூட்டம்னு நினைக்காதீங்க. அவங்கவுங்க வீட்டுல நடந்தா ஏத்துப்பாங்களான்னு கேளுங்க, ஏத்துக்க மாட்டாங்க. தவறான வழியில போவதற்கு இது வழிவகுக்கும். கண்டிப்பா இது தவறான வழியில வழிவகுக்கும். இளைஞர்களை பொதுவா வந்து நாளைக்கு வந்து எல்லாரும் வாடா என் ஒய்ஃப் வந்து கோவத்துல இருக்கும்போது வந்து நம்ம லவர்ஸ் ட்வின்னிங் பண்ணி வெறுப்பேத்துவோம்னு சொல்லி வீடியோ போட ஆரம்பிப்பாங்க. விஜய் என்ன பண்ணாலும் ட்ரெண்டு. விஜய் த்ரிஷா போட்டு வந்த காஸ்டியூம் இன்னைக்கு ட்ரெண்டு, அவ்வளவு எக்ஸ்பென்சிவ். இன்னைக்கு வந்து அது ஒரு சேல்ல போய்கிட்டு இருக்கு, விஜய் த்ரிஷா ட்வின்னிங் காஸ்டியூம்னு. இதெல்லாம் தேவையா? இந்த கலாச்சார சீர்கேடு எங்க இருந்து வருது? இப்படி ஒரு தனி மனித ஒழுக்கம் வந்து ஒரு லீடருக்கு இருக்கல அப்படின்னு சொன்னா நாளைய சமுதாயத்துக்கு எப்படி இருக்கும்? எல்லாம் ஏறி எங்க இருந்தா ஏறி ஏறி குதிக்கிறீங்க. உங்களை அணில்ன்றாங்க, தற்குறின்றாங்க, இவ்வளவும் பேசுறாங்க. நீங்க அணில் எல்லாம் கிடையாது, நீங்க வந்து தற்குறி கிடையாது, ஆச்சரியக்குறி எல்லாம் சொன்னீங்க, எல்லாம் ஏத்துக்கிட்டோம். ஓகே, நீங்க என்ன சொன்னாலும் தலைவர் என்ன சொல்றாருன்னு நாம கேட்போம். யாரும் மேல ஏறாதீங்கடா, நீங்க மேல ஏறலன்னா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம் தலைவர். நீ இறங்கினாதான்டா முத்தம் கொடுப்பேன்றாரு. ஓகே, அதெல்லாம் அன்பா கூட எடுத்துக்கலாம். பட் எல்லாத்துலயுமே ஒரு வித்தியாசம் காட்டுறேன் அப்படின்றதுக்காக வித்தியாசம் தவறுதலா போகும்போது அதை ஏத்துக்க முடியாது. ஃபன்னா இருக்கும்போது ஏத்துக்கலாம், வித்தியாசமே தவறா தெரியும் போது அதை ஏத்துக்கிற மாதிரி மனப்பக்கம் பெண்களுக்கு குறிப்பா இருக்காது. விஜய் தொடர்ந்து தொண்டர்கள் பக்கம் நிக்கிறத தவறையை விட்டுட்டே வரான்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா தொண்டர்களுக்காக அவர் நிக்கணும், கேடர்ஸ்க்காக நிக்கணும், அவர் எதுலயுமே தன்னோட குடும்பத்துக்காக நிக்கணும். தான் படம் ரிலீஸ் ஆகல அதுக்காகவாது நிக்கணும். அவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணி அவ்வளவு பணம் போட்டு படம் வெளியே வரல, அதுக்கு கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாரு. கொள்கை தலைவர் பின்பற்றாரா மேடம்? அவங்க வழியில பின்பற்றி நீங்க சொல்லுங்க, அவர் பின்பற்றாரா? எனக்கு தெரிஞ்சு இல்ல, அதனாலதான் நான் இந்த அறிக்கை கொடுத்திருக்கேன். இது தொடர்பா யாரும் தொடர்பு கொள்ள முயற்சிங்களா? விஜய் சந்திக்கிறது முயற்சிங்களா? இல்ல இது தொடர்பா அவங்க மேல நடவடிக்கை எடுத்தா என்ன பண்றீங்க? எதுவா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி ஐ டோன்ட் கேர். அவரை சந்தித்து இது உங்களுடைய கருத்தை அவர்கிட்ட சொல்ல முயற்சி. அவர் மனைவியே அவரை சந்திக்க முடியல, நான் எப்படிங்க சந்திக்க முடியும்? நீங்க எதுவும் முயற்சி பண்ணீங்க? நீங்க என்ன வேணாலும் தலைகீழ போய் கார்ல விழுந்தவளே பார்க்க முடியல. நான் கார்ல எல்லாம் விழுக தயாரா இல்ல. எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை காப்பாத்திக்கணும்ன்றனால நான் அதெல்லாம் ட்ரையே பண்ணல. இப்போ அந்த டைலாக் ஒண்ணு இது பண்ணிட்டு வராங்க, எங்க போனாலும் இது ஒரு ட்ரெண்டாவே ஃபாலோ பண்றது. ஓம் சக்தி பராசக்தி அது போல தொடர்ந்து பேசிட்டே வராங்க மேடைகள், அரசியல் மேடைகள். அதான் சொல்றேனே, அவர் பொருள் எடுத்து அவரே அடிக்கிற மாதிரி வந்து நிறைய மீம்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவையா? என் தலைவரை அப்படி எல்லாரும் தாக்குறது எனக்கே தாங்க முடியல. என் தலைவர் இன்னும் கரெக்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவர் சரியான வழிநடத்தல்ல போகணும், அவரை சுத்தி இருக்க சர்க்கிளை கொஞ்சம் மாத்தணும். நிறைய ஒரு பேடான ட்ரெண்ட் செட்டிங்க்கு போகுது அவரோட விஷயங்கள்ன்றது அவருக்கு புரியணும். எளிதில அவரை சந்திக்க முடியல, அது மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. எல்லாருமே ஒரு புகார் தெரிவிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன வளையத்துக்குள்ளேயே இருக்கிறாரு. யார் நிர்வாகிங்க போய் தொண்டர்கள் கூட சந்திக்க முடியாத ஒரு இது நிலை இருக்குன்னு உங்களுக்கு இருந்ததா மேடம்? நீங்க பயணிச்ச வரைக்கும் இருந்ததுங்க, எல்லாருக்கும் இருக்கும். யார் அந்த சார்னு முதல்ல கண்டுபிடிக்கிட்டு அதுக்கப்புறமா யார் அந்த நபர் நான் சொல்றேன். எல்லாருக்கும் தெரிய வருங்க. எல்லாமே ஒரு நாளைக்கு எல்லாத்தையுமே ஆல் இன் ஒன் பாக்ஸ் ஓபன் ஆகாது, ஒவ்வொன்னா வரும். கட்சி நடத்த போறாரு அவரு நிறைய இன்னும் போராடுறதுக்கு இருக்கு. இன்னைக்குதான் த்ரிஷா வெளியே வந்திருக்காங்க, இனிமேல் ஒவ்வொருத்தரா வருவாங்க. நான் விலகுறேன்னு சொல்ல, நான் என்னோட சப்போர்ட் என்னைக்குமே தாவைக்கா கொண்டு தலைவர் அவர்கள் நல்லா வரணும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு லீடரா வந்தா என்னை மாதிரி சந்தோஷப்படுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு லீடர் அப்படின்றவர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா நமக்கு மக்கள் விரும்பின ஒருத்தரா இருக்கணும்னு நினைக்கிறோம். திடீர்னு இப்போ அததான் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு லீடர் அப்படி எனக்கு ஒரு நல்ல லீடர் வரணும் தான் நான் ஆசைப்படுறேன். அவர் நல்ல முறையில தன்னை நன்னறிப்படுத்திக்கிட்டு நல்ல ஒரு லீடரா வந்தாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். படுத்திப்பாருன்னு நான் சொல்லல, படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். சமூக தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு,
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து இவங்க விஜயோட மேலாளர் ஜெகதீஷ்தான் சொல்லிட்டு எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு அது ஒரு விமர்சனமா போயிட்டே இருக்கு இணையத்துல. இது நடந்துட்டு வாய்ப்பு அது மாதிரி இருக்கிறது உண்மையா மேடம்? இது மாதிரி பெய்து தாக்குதல் பண்றாங்க சமூகத்துக்கு பயன்படுத்தி. இது மாதிரி சினிமால நிறைய நடக்குதுங்க. எது உண்மை எது பொய்ன்னு சொல்ல முடியாது. சினிமால இது மாதிரி நடிகைகளுக்கு நிறைய நடக்குது. பட் பிரியங்கா அருள்மோகன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கு நடந்த ஒரு அனுபவமா இருக்கலாம். அது மாதிரி நிறைய நடக்குதுங்க. இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு இருக்கலாம், இது இல்லாமலும் இருக்கலாம். அது நம்ம பார்க்காம சொல்லக்கூடாது. பட் சினிமால இந்த மாதிரி நிறைய நடக்குது. கட்சியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பான வாய்ப்பு இருந்தா வாய்ப்பு கொடுத்தா போட்டிடுவோம். கட்சியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் இருக்கா? கட்சியில இருக்கக்கூடிய பெண்களுக்கா இருக்கலாம். நான் எல்லா பெண்கள்ட்டையும் கேட்டது கிடையாது. நான் பாதுகாப்பா எங்க போனாலும் இருக்கேன். அதனால எனக்கு என்ன பத்தின இது மட்டும்தான். அப்படிலாம் ஒண்ணும் எனக்கு பாதுகாப்பு இல்லாத பெண்கள்னு ஒண்ணும். போட்டிடுறீங்களா மேடம் இந்த தேர்தல்ல? கண்டிப்பா வாய்ப்பு கொடுத்தா நாங்க போட்டிடுவேன். அந்த கட்சியில திமுக அழைப்பு வந்தா போய் போதுமா?